ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது: பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பிலிப்பியர் 3:13. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம், மறப்போம் மன்னிப்போம் என்று. இன்றைக்கும் அதே தலைப்பில் நாம் மறக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். நேற்றைய தினத்தில் நமக்கு செய்த துரோகங்கள், அதை நாம் மறக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட உற்சாகப்படுத்துகின்ற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை நாம் மறக்க வேண்டும், கசப்பான அனுபவங்களை நாம் மறக்க வேண்டும், நமக்கு நேரிட்ட அவமானத்தை நாம் மறக்க வேண்டும், நமக்கு நேரிட்ட எல்லா சாத்தானுடைய கிரியைகளை, நம்ம விழுந்த இடங்களை நாம் மறக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்மளுடைய நோக்கம், நம்முடைய கோல் ஒன்று இருக்கும், அதை நம்ம அடையாமல் போகும்போது நாம் வேதனைப்பட்டு அங்கேயே நாம் விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மறந்துவிட்டு பின்னானவைகளை நீங்கள் மறந்து முன்னானவைகளை நோக்கி நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நாடி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பவுல் என்கிற தேவ மனிதனை குறித்து நமக்கு தெரியும். அவருடைய நோக்கம் எல்லாம், அவர் விரும்பின, அவர் ஆசைப்பட்ட காரியம் எல்லாம் என்னென்னா, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை அடித்து அவர்களை சிறைச்சாலையில் வைக்க வேண்டும், சிறைப்பிடிக்க வேண்டும். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய தெய்வத்திற்கு நான் இன்னும் பக்தி உள்ளவனாய், என்னுடைய சமயத்திற்கு நான் நன்றி கடனாய் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்து அந்த பாதையில் அவர் போகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை சந்தித்து, நீ இந்த பாதையல்ல, இந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு மனுஷர்களை பிடிக்கும்படியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைச்ச காரியம் நடக்கலை. அதை ஆண்டவர் என்ன சொன்னா, அந்த தோல்விகளை மறந்துட்டு முன்னானவைகளை நாடிப்போ என்று சொல்லும்பொழுது, அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு பெரிய ஒரு ஊழியக்காராய், அநேக ஆத்துமாக்கள், சபைகள், தேவனுக்கு அடுத்த ஒரு நிலையில் அவர் அநேக காரியங்களை நமக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அந்த இடத்துல கடந்த காலத்தை, அவருடைய ஃபெயிலியர்ஸை அவர் மறந்து போய்விட்டார். பேதுருவை நம்ம பார்க்கும்போது கூட அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியை அவர் மறந்துட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னானவைகளை நாடு என்று. ஆம் பிரியமானவர்களே, 3 முறை தேவனை அவர் காண்பித்து கொடுத்தார். அந்த 3 முறையும் அந்த காண்பித்து கொடுத்த ஒரு நிலையினால் அவர் மிகவும் ஒரு மாதிரி விமர்சிக்கத்தக்கவராய், ஒரு தோல்வியான ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு மனிதனாய் அவர் கடந்து போகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை பார்த்துட்டு, அதை மறந்து போ, உன் மேலே நான் சபையை கட்டுவேன் என்று முன்னான காரியங்களை நாடி போக சொல்லுகிறார். அதே விதமாக நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயுனுடைய அம்மா, அவங்களுடைய ஆசை, அவங்க நினைத்த பிரகாரம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு அமையவில்லை. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவருக்கு கிடைத்த அந்த புறஜாதி கணவன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச கணவன் கிடைக்கல, கிறிஸ்தவ கணவன் கிடைக்கல, புறஜாதி கணவன், அவன்கிட்ட என்னுடைய பக்தியை நான் காண்பிக்க முடியல, அநேக காரியங்களை அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அந்த தோல்விகளை அவங்க மறந்துட்டு நல்ல ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயுவை உருவாக்கினாங்க. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள், விழுந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டு முன்னானவைகளை நாடி நாம் செல்வோம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாடி போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பின்னானவைகளை நாங்கள் மறந்து முன்னானவைகளை தேடி நாங்கள் ஓட, ஆண்டவரே, கசப்பான அனுபவங்களை விட்டு, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாடி ஓட எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.